வணக்கம். ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வணக்கம். அந்த வீடியோவை பார்த்தீங்களா? இப்போது ஓசூர் கிழவர பள்ளியில் மாசடைந்த நீரை கர்நாடகா திறந்து விடுது. நாம் நல்ல தண்ணி கேட்டால் அவன் நல்ல தண்ணி தரமாட்டேன், சாக்கடை தண்ணி தான் தருவேன்னு திறந்து விடுறான். இதுக்கு காரணம் என்ன? இந்திய அரசு அதன் அரசியலமைப்பு தான். இந்திய அரசு எந்த கேள்வியும் கேட்காது. இந்திய அரசு அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காது, நதிநீர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காது, எதுவுமே எடுக்காது இந்திய அரசு. எதற்காக? இது நம்ம கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீ ஒரு 2 மாநிலத்துக்கு உண்டான நதிநீர் பங்கீட்டை இந்திய அரசு தலையிடவே மாட்டேன், அரசியல் லாபங்களுக்காக நான் அதை அமைதி காப்பேன் அப்படின்னா எதற்காக இந்திய அரசு என்ற கேள்வி இப்போது மக்களிடத்தில் வருது இல்லை? எதுக்காக இந்திய அரசு? இப்போது தமிழ்நாடு அரசும் அதை பற்றி இன்னும் வாயை திறக்கலை. இப்போ கர்நாடக அரசு எதுவும் வாய் திறக்காது. அப்படின்னா இந்திய அரசு என்ன தான் செய்யும்? இந்திய அரசோட வேலை தான் என்ன? எங்ககிட்ட வரி பிடுங்கி தின்றதுக்கா? வரி பிடுங்கி தின்றதுக்கு தானே இந்திய அரசு இருக்குது. ஏன் இதை பற்றி கேள்வி கேட்க மாட்டீங்களா? கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டம் 4 மாவட்டம் பாதிக்கப்படுது இந்த நதிநீரால். இந்த நதிநீர் வர இடம் ஃபுல்லாமே நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும். எப்படி நுரை பொங்கி வருதோ அதே மாதிரி தான் போர் போட்டாலும் தண்ணி நுரை பொங்கி வரும். அப்போது இந்திய அரசோட வேலை தான் என்ன? எங்ககிட்டேருந்து வரியை பிடுங்கி வாழ்வதுக்கா இந்திய அரசு என்னதான் செய்யும்? எங்கள் வாழ்வாதாரத்தை, எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு தான் இந்த அரசும் இருக்குது. அப்படின்னும் போது எதையுமே செய்ய மாட்டேன்னு அப்படி உக்காந்துருந்தா இந்த இந்திய அரசோட வேலை என்ன? நன்றி, வணக்கம்.